ஹாய்மா. என்னம்மா செய்கிறீங்க? வேப்பலை அரைக்க. வேப்பலையா? எதுக்கு? கிருமி கொள்ளது. யாருக்கு கிருமி? பேத்தியாள். பேத்தியாள் கிருமியா? அதனால இது அரைச்சி கொடுக்க போகிறீங்களா? இது வந்து அரைச்சி கொடுத்தா கிருமிலாம் செத்துரும். சாப்பிட வேற மாட்டேங்க. கிருமி இருக்கிறதுனால தான் சாப்பிட மாட்டேங்களா? இது கொடுத்தா நல்லா சாப்பிடுவாளா? சரி, ஓகே. எப்படி கொடுக்கீங்கன்னு பார்க்கலாம். வேப்ப இலை வந்து நல்ல கொழுந்து இலையாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்ல இலையை மட்டும், காம்பெல்லாம் தூர போட்டுட்டு இலையை மட்டும் நல்ல இதை என்ன பண்ணணும்? இதை வந்து குடிக்கணும். நிறுத்தி அதெல்லாம் குடிக்கணுமா? கீழே விழுது, கீழே விழுது. வெறும் வேப்பலை மட்டும்தானா? வேறு ஏதாவது? வேறு வேப்பலை மட்டும்தான். வேறு ஒன்றும் இல்லை. மாதத்துக்கு ஒரு டைம் குடித்தா ரொம்ப நல்லது உடம்பு. தண்ணி ஊற்றுனீங்களா? வெறும் இலை மட்டும்தானா? இலை மட்டும். இலை மட்டும் தண்ணி ஊற்றுனேன். குறைய தண்ணி ஊற்றிருக்கீங்க. நிறைய தண்ணி ஊற்றினா தானே அரைக்கும். இன்னைக்கு பானுஸ்ரீயோட பூச்சிக்கடி எல்லாம் நின்றுடும். தலையில் தேய்க்கலாம், உள்ளுக்கு குடிக்கலாம், உடம்புல தேய்க்கலாம். நான் தேய்ச்சி குளிக்க போகிறேன். ஆச்சி தேய்ச்சி குளிக்க போகிறாங்களாம். ஆச்சிக்கு முதுகு கடிக்குது. இதே தேய்ச்சி பார்ப்போம். ஓகே. இன்னைக்கு வேப்ப இலை சாறு பானுஸ்ரீ குடிக்க போகிறா. வேப்ப இலை ஜூஸு. பூச்சி கடிக்கல. சாக்லேட் சாப்பிட்டு சாக்லேட் நிறையா சாப்பிடக்கூடாது. அதனால தான் பூச்சி குறையும். அப்போ 2-3 நாளாக அந்த முட்டாய் வாங்கி தின்னாலா? அதுதான் பூச்சி குறையும். கடையில் உள்ளது வாங்கி சாப்பிடக்கூடாது. ஒரு சின்ன கிளாஸ் குடி, அப்படின்னா தான் பூச்சி குறையும். பசிக்க மாட்டேங்குதுல்ல, சாப்பிடவே மாட்டேங்கல்ல. வேப்பலை குடி, நல்லா பசிக்கும். நல்லது, உடம்புக்கு நல்லது. குடி. கொஞ்சமாக குடிச்சிடும்மா. நல்ல பிள்ளைலாம் பாஞ்சு கொஞ்சமாக குடிச்சிரு. மடக்குன்னு குடிச்சிரு. ஒரு மடக்கு குடிச்சா கூட போதும். கொண்டு வர சீனி. ஒரு மடக்கு டப்புன்னு எடுத்துட்டு வரேன். ஒரு மடக்கு குடிச்சா போதும். பாப்பாவுக்கு அம்மா வேப்பலை சாறு அரைச்சி சாறு கொடுத்தாங்க. குடிக்கவே மாட்டேன்னா, அதில் எனக்கு சாக்லேட் போட்டு தாங்க, சர்க்கரை போட்டு தாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. ரொம்ப கஷ்டப்பட்டா. நேற்றெல்லாம் அவளுக்கு வந்து பூச்சி ரொம்ப அதிகமாகிடுச்சு. பின்னாடி ஓடி அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பூச்சி குடைய ஆரம்பிச்சிருச்சு. வலிக்குதுன்னு கத்திகிட்டே இருந்தா. அதனால் இன்றைக்கி காலையிலே அம்மா போய் வேப்பலை பறிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது வேப்பலை வந்து வெறும் வயிற்றில் தான் நம்ம வந்து குடிக்கணுமா. அப்படின்னா தான் அந்த பூச்சி வந்து டக்குன்னு சாகுமா. அதனால் காலையிலே 2 பேரும் போய் வேப்பலை அரைச்சி இருத்தி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பெரியவங்க தேவை அப்படிங்கிறது. அம்மா இருந்ததுனால டக்குன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க.